முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போறது அப்படிங்கிறது தான் பெரிய ஹாட் டாபிக். அப்படி கரூருக்கு போய் கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க போகிறார் அப்படின்னும் அங்க காயமடைந்தவர்களுக்கான அந்த உதவிகள் செய்யப்படும் அப்படிங்கிற பலவிதமான கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நிறைய பேர் உதவிகள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய வழக்குகள் தொடரப்பட இருந்தது. ஆனா அந்த வழக்குகள் எதையுமே நீதிமன்றம் நிராகரித்து விட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோ விஜய் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களாக கரூருக்கு செல்ல இருக்கிறார். அதுவும் குறிப்பா அந்த 41 குடும்பத்தை சார்ந்தவங்களை பார்க்க போகிறார் அப்படின்னு சொல்லும் போதும் அதுக்கு எதிராக இங்க திமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட நிறைய பேர் மனுக்கெல்லாம் போட்டாங்க. அது எல்லாத்தையும் வச்சு விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அமைச்சர் இருக்கார் பாத்தீங்களா, ரமேஷ் அவர்கள், அவரை நம்முடைய நீதிமன்றமே பாராட்டியது அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்பவே சூப்பரான செய்தியா இருந்துச்சு. பிரசாதம் கோயிலுக்குள்ளேயே வச்சு தயாரிக்கிறதும் வரக்கூடிய பக்தர்கள் பார்த்து பார்வையிடுவதற்கான எல்லா வழிமுறைகளையும் செய்து கொடுப்பதும் அப்படிங்கிறதும் ரொம்பவே சூப்பரான விஷயம். யார் அறநிலையத்துறையினுடைய ரொம்ப சொத்துக்களை ஆட்டை போட்டுட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் எதிரான கடிவாளங்கள் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா போடப்படும் என்கிற செய்தியும் இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓவராலா பார்க்கும்போது அறநிலையத்துறைக்கு இப்போ கொஞ்சமா நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனா போன முறை அப்படி கிடையாதப்பா. அறநிலையத்துறை அப்படின்னாலே சேகர் பாபு அவர்கள் அங்க வரக்கூடிய பக்தர்களே ஜீவா அப்படின்னு சொல்லி விவிஐபி தர்ஷனம் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்த முறை மக்களுக்கானதும், மக்கள் என்ன பிரச்சனை வந்தாலும், ஒரு கோவில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதிகமா காசு கேட்கறாங்க, இந்த பக்கமா ஈசி தரிசனம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க, இது எல்லாமே உடனடியா பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுறாங்க. போன ஆட்சி காலத்துல நம்மளால அதெல்லாம் செய்ய முடியாதுல்ல. இதுவே ஒரு பெரிய மாற்றம் தான். கோவில் வழியா தானே உங்களுக்கு வருமானம் வருது, அந்த வருமானம் வழியா தானே உங்களுக்கு சேலரி கிடைக்குது. அப்படின்னா அந்த பக்தர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள்.